வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தேர்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் டாபிக் பண்ணியிருக்கேன். இந்த ஹிட்லிஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ். 200 டாபிக் கிட்ட கவர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம 3வது டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் என்னது? இந்த டாபிக் பேர் எஃப்ஆர்பி, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ப்ரிலிம்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட். இந்த டாப்பிக்கில் வர அண்டர்ஸ்டாண்டிங் மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் எம்எஸ்பி பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே அளவுக்கு எஃப்ஆர்பியும் இம்பார்ட்டண்ட். எம்எஸ்பி பற்றியும் நான் வீடியோ பண்ணுறேன், கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எஃப்ஆர்பி பற்றி பார்க்கலாம். சரி, நம்ம ஒரு கரும்பு விவசாயியை கற்பனை பண்ணிக்கலாம். சரிங்களா? குணா தான் அந்த கரும்பு விவசாயி. நல்ல கரும்பு விவசாயம் பண்ணுறேன். இப்போ கரும்பு அறுவடைலாம் பண்ணிட்டேன். நான் அறுவடை பண்ணி இந்த கரும்பை எங்கே வைப்பேன்? பிரதானமாக இந்த அறுவடை பண்ண கரும்பு எல்லாத்தையுமே நான் சுகர் மில், கரும்பு ஆலைகளில் போய் விற்பேன். சரிங்களா? இப்போது இமேஜின் பண்ணுங்கள், குணா தான். ஸோ குணா வந்துட்டு கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி சுகர் மில் கொண்டு போகிறாரு. இப்போ சுகர் மில்லில் போய் விற்கும் பொழுது இந்த சுகர் மில் என்னை ஏமாற்றலாம் இல்லையா? ஏன்னா நீங்கள் உங்களை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால் அவங்களுடைய லேண்ட் ஹோல்டிங், அவங்க எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 ஹெக்டாருக்கு கீழே தான் இருக்கான். ஸோ 85% இந்திய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகள் தான். அவங்களுடைய லேண்ட் ஹோல்டிங், அவங்க கிட்ட இருக்கிற விவசாய நிலங்கிறது ஒரு 2 ஹெக்டாருக்கு கீழே தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவங்கெல்லாம் அந்த குணம்லாம் வந்துட்டு ஒரு சின்ன விவசாயி. நான் கரும்பு அறுவடை பண்ணி நான் மில்லு கொண்டு போகிறேன். மில்லு என்னை ஏமாற்றலாம் இல்லையா? எனக்கு கம்மியான விலையை கொடுத்து ஏமாற்றலாம் இல்லையா? இப்போ நான் ஒரு குவிண்டாலுங்கிறது 100 கிலோ. நான் ஒரு குவிண்டாலாக தான் விற்போம். நான் ஒரு குவிண்டாலுக்கு நான் ஒரு அமௌண்ட் கேட்குறேன். இந்த சுகர் மில் என்ன பண்ணலாம்? அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, கம்மியாக தான் கொடுப்பேன்னு சொல்லி நான் ஏமாற்றலாம் இல்லையா? இப்படி ஏமாற்றக்கூடாது, இந்த கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முயற்சி தான் இந்த ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ். இந்த எஃப்ஆர்பி எப்படி ஒர்க் ஆகும்? இந்த எஃப்ஆர்பிங்கிறது ஒரு ப்ரைஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குவிண்டாலுக்கு 300 ரூபாய். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சுகர் மில்லுக்கு சொல்லுவாங்க. சுகர் மில்ஸ், இந்தியாவில் இருக்கிற சுகர் மில்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, சுகர் மில்ஸ் யார் கரும்பு வந்து விற்றாலும் குறைஞ்சபட்சம் ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த விலை மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு 300 ரூபான்னு போட்டிருக்கேன். இது சீசனுக்கு சீசன் மாறும். சரிங்களா? நான் ஒரு பேச்சுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க 300 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்குன்னு சொல்லிட்டா, இப்போ குணா போய் இந்த கரும்பை வைக்கும் பொழுது அந்த சுகர் மில் குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு வாங்கணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், 1000 ரூபாய் கூட வாங்கிக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த கான்செப்ட் தான் எஃப்ஆர்பி, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ். இந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இது வெறும் 300 ரூபான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குவிண்டாலுக்கு 300 ரூபாய் பர் 10% ரெக்கவரி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கலாம். ஃபார் 10% ரெக்கவரி ரேட் 1 குவிண்டாலுக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் 10% ரெக்கவரி ரேட்? இப்போ ஒரு குவிண்டால்னால் 100 கிலோ சொன்னேன். இப்போ 100 கிலோ கரும்பை வந்துட்டு நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறுலேருந்து நம்ம சக்கரை பண்ண போகிறோம், அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது 100 கிலோ கரும்புலேருந்து 10 கிலோ சக்கரை, அதான் 10% ரெக்கவரி ரேட். 100 கிலோ கரும்புலேருந்து 10 கிலோ சக்கரை வந்துச்சுன்னு வச்சுப்போமே, அப்போ 300 ரூபாய் தரணும். ஒருவேளை நான் கொடுத்த கரும்பெல்லாம் சிறப்பான கரும்பு, 100 கிலோ கரும்புலேருந்து, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 100 கிலோ கரும்புலேருந்து 20% ரெக்கவரி ரேட்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா 100 கிலோ கரும்பில் இருந்து 20 கிலோ சக்கரை வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது 300 ரூபாய் கிடையாது, 600 ரூபாய் மாறி போயிடும். சரி, ஒரு சமயத்தில் குணாவோட கரும்பெல்லாம் சரியாக இல்லை, ரெக்கவரி ரேட் 10% இல்லை 5% தான் வச்சுக்கலாமே. அதாவது நான் 100 கிலோ கரும்பு கொடுத்தேன், ஆனால் சக்கரை வெறும் 5 கிலோ தான் வந்திருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ 300 ரூபாய் கிடையாது, அது 150 ரூபா மாறி போயிடும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு குவிண்டாலுக்கு 300 ரூபாய், ப்ரொவைடட் அந்த ஒரு குவிண்டால் கரும்புலேருந்து 10% சர்க்கரை எடுக்க முடிஞ்சால் அந்த விலை, அதிகமான சர்க்கரை எடுக்க முடிஞ்சால் அதிகமான விலை, அவ்வளோதான். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாடி இருக்கும் இல்லையா? யார் பிரைம் மினிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாடி இருக்கும் இல்லையா? அது யார்?
பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு கீழே கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு கீழே இருக்காங்க. இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 300 ரூபா வைக்கலாம், 330 ரூபா வைக்கலாம், 380 ரூபா வைக்கலாம்னு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை ஃபைனலாக அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். கேபினட் கமிட்டிங்கிறது என்னங்க? ஸோ நம்ம மத்திய அரசாங்கத்தில் மந்திரிகள் இருக்காங்க இல்லையா, இதில் முக்கியமான மந்திரிகளை நம்ம கேபினட் மினிஸ்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நிறைய மந்திரிகள் இருக்காங்க, அதில் சிலர் தான் கேபினட் அந்தஸ்து, கேபினட் மினிஸ்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர், முக்கியமான அவங்கள கேபினட் மினிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் ஒரு சின்ன சின்ன கமிட்டியாக ஃபார்ம் ஆகிருப்பாங்க. இப்போது எல்லா முடிவுமே நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்களே எடுத்துட முடியாது, நிறைய வேலை இருக்கு இல்லையா. அப்போது ஒரு 20 முக்கியமான மந்திரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 5 பேரை குட்டி குட்டி கமிட்டியாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு கமிட்டி பேர் தான் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ நாட்டின் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுக்கிறது இந்த சின்ன குழு, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இந்த கமிட்டியோடைய சேர்பர்சன் யார் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் தான். எல்லா குழுவிலையுமே பிரைம் மினிஸ்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சில குழுவில் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். பிரைம் மினிஸ்டர் இருக்கிற குழுவில் பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சன். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எஃப்ஆர்பிங்கிற நம்பரை ரெக்கமெண்ட் பண்ணுறது சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஃபைனலாக ஆமாம் இந்த விலை 300 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், விச் இஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் தலைமை தாங்கிறாங்க. இதுதான் எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ எஃப்ஆர்பி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஃப்ஆர்பி மாதிரியே இன்னொரு டேர்ம் இருக்குது, அதுக்கு பேர் தான் எஸ்ஏபி, ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸஸ். எஸ்ஏபி, ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸஸ். அதாவது இந்த எஃப்ஆர்பிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ப்ரைஸ். அவங்க 300 ரூபா பெர் குவிண்டால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ், இப்போ உத்தரப்பிரதேஷ், சரிங்களா, பீகார், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, இங்கெல்லாமும் சுகர்கேன் தனித்தனி ஸ்டேட்டு. இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமான கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட்லேயும் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எஃப்ஆர்பி மாதிரியே தனித்தனி ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்டுமே எஸ்ஏபின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, ஆனால் தனித்தனியாக ஒரு ஸ்டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஏபிங்கிறது ஒரு அமௌண்ட் தான். இப்போ எஃப்ஆர்பி 300 ரூபா பெர் குவிண்டாலுங்கிறாங்க இல்லையா. இப்போ எஸ்ஏபி உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேஷ் சொல்லுவாங்க, எப்போ சுகர் மில்ஸ், என் ஸ்டேட்டில் இருக்கிற சுகர் மில்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் 300 ரூபா சொல்லலாம், ஆனால் நான் ஒரு 100 ரூபா ஆட் பண்ண சொல்ல போகிறேன். அதாவது ஸ்டேட் அட்வைஸ்ட் ப்ரைஸுங்கிறது அதுவும் ஒரு அமௌண்ட், 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அமௌண்ட் தான். இந்த 100 ரூபாங்கிறது எஃப்ஆர்பி அமௌண்ட்டுக்கு மேலே வைப்பாங்க. இப்போ எஃப்ஆர்பி 300 ரூபா, எஃப்ஆர்பி 300 ரூபா, எஸ்ஏபி 100 ரூபா. அப்படின்னா அந்த சுகர் மில், உத்தரப்பிரதேஷில் இருக்கிற சுகர் மில், உத்தரப்பிரதேஷில் இருக்கிற கரும்பு விவசாயிகள் அந்த கரும்பை கொண்டு போய் சுகர் மில்லில் கொடுக்கும் பொழுது அவங்க குறைஞ்சபட்சம் 400 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ எஃப்ஆர்பிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் விற்கிற ப்ரைஸ், எஸ்ஏபிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்ச ப்ரைஸுக்கு மேலே, அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரைஸை ஏற்றி வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் எஸ்ஏபி. எஃப்ஆர்பிங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ். எஸ்ஏபிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் மாறும். இப்போ உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் பார்த்திங்கன்னா எஸ்ஏபி 100 ரூபான்னு சொல்லலாம், கர்நாடகா பார்த்திங்கன்னா எஸ்ஏபி 200 ரூபான்னு சொல்லலாம், அது மாறும். ஸோ அங்கே இருக்கிற சுகர் மில், அங்கே இருக்கிற கரும்பு ஆலைகள் 2 அமௌண்ட்டையும் சேர்த்து தான் கரும்பு விவசாயிகள்கிட்டேருந்து கரும்பை கொள்முதல் பண்ண முடியும். ரைட், புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க எஃப்ஆர்பி, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ். ஸோ இட் இஸ் த ப்ரைஸ் டு பி பெய்ட் டு சுகர்கேன் ஃபார்மர்ஸ் பை த சுகர் மில்ஸ். So, announced each year by Center on the advice of CACP. Cabinet Committee on Economic Affairs will take the final decision. Right? So, இங்கே FRP is linked to a basic recovery rate. அதாவது நம்ம அதை புழிஞ்சு சாறு எடுத்து சர்க்கரையாக மாற்றும் பொழுது எவ்வளோ சர்க்கரை வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த எஃப்ஆர்பிங்கிற விலையும் ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த சுகர் மில், சுகர் கேனை வாங்கி இந்த சுகர் மில்ஸ் 14 நாளுக்குள்ளே பணத்தை கொடுக்கணும். இப்போ நான் கரும்பு எடுத்து போய் ஒரு 10 குவிண்டால் நான் போய் கொடுக்குற சுகர் மில்ஸ் கிட்ட, சுகர் மில்ஸ் உடனே காசு தர மாட்டாங்க.
14 days 2 வாரத்துக்குள்ளே பணத்தை கொடுப்பாங்க. 2 வாரத்துக்குள்ளே பணத்தை கொடுக்க முடியலன்னா அவங்க 15% வட்டி போட்டு 15% வட்டி போட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? இப்போது நான் போய் விற்கிறேன், 2 வாரத்தில் எனக்கு பணம் வந்துட்டால் சந்தோஷம். 2 வாரத்தில் எனக்கு பணம் வரலன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் கேன் அரியர். அதுக்கு பேர் தான் கேன் அரியர். சரிங்களா? மிச்சம் இருக்கிற பணம், எனக்கு பணம் வரல சுகர் மில் கிட்டேருந்து, அப்போ அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது 15% வட்டி போட்டு கொடுக்கணும் எனக்கு. சரிங்களா? இப்போ இந்தியாவில் எவ்வளோ கேன் அரியர் இருக்குதுன்னு தெரியுங்களா? February 2025 டேட்டாவின் படி இந்த கேன் அரியர் மட்டுமே கிட்டத்தட்ட 14,000 கோடி. அப்படின்னா ஃபார்மர்ஸ், கரும்பு விவசாயிகள்லாம் போய் கரும்பை கொடுத்துட்டாங்க, பணத்தை திருப்பி வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல? நிறைய பிரச்சனை இருக்குங்க. இப்போ நீங்கள் சுகர் மில்ஸுக்கு ப்ராஃபிட் வரணும். இப்போ நான் வந்து கரும்பு விவசாயி, நான் நீங்கள் தான் சுகர் மில் வச்சுருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட கரும்பை விற்றுட்டேன். சரிங்களா? அப்போ சுகர் மில் நீங்கள் என்ன பண்ணணும், 2 வாரத்துக்குள்ளே அந்த கரும்பு சர்க்கரையாக மாற்றி சர்க்கரையை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு வரும். அந்த காசை எடுத்து எனக்கு கொடுப்பீங்க. சரிங்களா? ஒருவேளை அந்த சர்க்கரையை நீங்கள் விற்க முடியலன்னு வைக்கலாமே, ஒருவேளை அந்த சர்க்கரைக்கான நியாயமான விலை சுகர் மில் கிடைக்கலன்னு வச்சுப்போமே, அப்போ சுகர் மில் நீங்கள் எனக்கு காசு தர மாட்டீங்க. கரெக்டு இல்லையா? அப்போது இங்கே என்ன ப்ராப்ளம், இங்கே இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமுமே வருஷம் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட், இந்த எஃப்ஆர்பிங்கிறத அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு எஃப்ஆர்பி 300 ரூபா வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, எஃப்ஆர்பியை 380 ஆக்குறாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, எஃப்ஆர்பியை 380 ஆக்குறாங்க. இப்போ எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாமே, எதிர்கட்சி என்ன சொல்லணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எஃப்ஆர்பியை 400 ரூபா ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் எங்களுக்கு திருப்பி நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு எஃப்ஆர்பியை 480 ஆக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னா அரசியல் வந்துடுது. எப்பொழுதுமே நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, பட் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நீங்கள் எக்ஸாமில் மெயின்ஸில் எழுதும்போது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக அரசியல்னு எழுதாதீங்க. பட் ஹவவர் இந்த மாதிரி டெசிஷன்ஸ், ஒரு எஃப்ஆர்பி எவ்வளோ வைக்கணுங்கிற டெசிஷன் ஒரு கவர்மெண்ட் முடிவு பண்ணும் பொழுது அதில் வெறும் எக்கனாமிக்ஸை மட்டும்தான், பொருளாதாரத்தை மட்டும்தான் மைண்டில் வச்சு அவங்க முடிவெடுக்கணும். அரசியலை மைண்டில் வச்சு முடிவெடுக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆகுது, ஒவ்வொரு வாட்டியும் எஃப்ஆர்பி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஒரு வாட்டி எஃப்ஆர்பியை ஏற்றுனீங்கன்னு வச்சுப்போமே, அடுத்த வாட்டி குறைக்க முடியாது. இப்போ எஃப்ஆர்பி நீங்கள் ஏற்றிட்டீங்க, கவர்மெண்ட்டை அதிகமான விலையை சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், மற்ற ஃபார்மர்ஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காங்க. ரைட்? கரும்பு தொழில், கரும்பு விவசாயத்தை மட்டும் நம்பியே 5 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். இப்போ இந்த எஃப்ஆர்பிங்கிறது ரொம்ப அதிகமாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு என்ன தோணும், நம்மளும் கரும்பு விவசாயம் பண்ணலாம், நமக்கும் நிறைய ப்ராஃபிட் வரும்னு தோணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமுமே இந்த கரும்பு விவசாயங்கிறது பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ கரும்பு விவசாயம் பெருசாகுதுன்னா நிறைய கரும்பு ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இப்போ நிறைய கரும்பு ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா நிறைய சர்க்கரை ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. நிறைய சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு உற்பத்தி ஆச்சுன்னா, நிறைய சப்ளை இருந்துச்சுன்னா சர்க்கரையுடைய விலை மார்க்கெட்டில் கம்மியாகும். நிறைய சர்க்கரை இருக்குன்னா மார்க்கெட்டில் விலை கம்மியாகும் இல்லையா? அப்போ மார்க்கெட்டில் விலை கம்மியாச்சுன்னா இந்த சுகர் மில்லுக்கு அவங்களுக்கு லாபம் இருக்காது. சுகர் மில்லுக்கு லாபம் இல்லைன்னா அவங்க எப்படி விவசாயிக்கு வந்து காசு கொடுப்பாங்க? ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இந்த எஃப்ஆர்பிலாம் நம்ம முடிவு பண்ணும் பொழுது மற்ற லாப நோக்கத்தை வைக்காமல் விவசாயிகளுக்கு எது நல்லது. ஏன்னா கடைசியில் பாருங்களேன் என்ன நடக்குது, 14,000 கோடி குணா ஒரு கரும்பு விவசாயிங்க, 14,000 கோடி எனக்கு மட்டும் இல்லை எல்லா விவசாயிகளும் போக வேண்டியது தான். ஆனால் எனக்கும் வராமல் தானே இருக்குது. அப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது வேறு எந்த ஒரு லாப நோக்கத்தை உள்ளே வைக்காமல் விவசாயிகளுக்கு என்ன பலன் கொடுக்குங்கிறத மட்டுமே மைண்டில் வச்சு இந்த சுகர் கேன் எஃப்ஆர்பியை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த சுகர் கேன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப வாட்டர் கஸ்லிங் க்ராப்பும்பாங்க. ரொம்ப தண்ணி குடிக்கும். 1 கிலோ சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. தெரியுங்களா? அவ்வளோ தண்ணி தேவைப்படுது. அப்போ நிறைய விவசாயிகள் கரும்பு விவசாயத்துக்குள்ளே போனாங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படும். நிறைய தண்ணி தேவைப்படும். நமக்கு அவ்வளோ தண்ணி இருக்குங்களா? இப்போ உத்தரப்பிரதேசம் கூட ஓகேங்க, பட் இப்போ மகாராஷ்டிராவில் இல்லை கர்நாடகாவில் அவ்வளோ தண்ணி நம்மளுக்கு கிடச்சிடுமா? இருக்கிற தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்குது. அதையும் நம்ம மைண்டில் வச்சு தான் எஃப்ஆர்பியை முடிவு பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்லைட்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் ஸ்டேட் அட்வைஸ் ப்ரைஸஸ், வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ 25-26 சீசனுக்கு 355 ரூபா பெர் குவிண்டால் ஃபார் பேசிக் ரெக்கவரி ரேட் ஆஃப் 10.25% அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் டாபிக் நியூஸில் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, பேசிக்ஸ் ஆஃப் சுகர் கேன் நமக்கு தெரியணும்.
சரிங்களா? பேசிக்ஸ் ஆஃப் சுகர் கேன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது ஒரு கேஷ் க்ராப், எவ்வளோ ஏரியாவில் வந்துட்டு விவசாயம் பண்ணப்படுது, எந்த இடத்துல விவசாயம் நடக்குது. சரிங்களா? இந்தியா வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இந்தியா தான். நம்ம தான் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் கூட. ரைட்? எந்த மாதிரி வெப்பநிலையில் இந்த சுகர் கேன் வந்துட்டு விவசாயம் பண்ணப்படுது, எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் இந்த விவசாயம் பண்ணப்படுது, இதெல்லாம் ரொம்ப பேசிக் என்சிஆர்டிலே இருக்குங்க. அதை தான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணியும் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். சரி, இப்போது நிறைய நடத்திட்டோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணுங்கள். எஃப்ஆர்பியை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணுங்கள். நானும் சால்வ் பண்ணுறேன், மற்றவங்களும் சால்வ் பண்ணட்டும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும், நல்ல குவாலிட்டியான சீரியஸான கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஹிட்லிஸ்ட் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.